ஓம் சாந்தி. ஈகோனா நம்ம என்ன பிலீஃபை பிடிச்சு வச்சிருக்கோமோ அல்லது நம்மை பற்றி என்ன ஒரு தவறான நம்பிக்கை பிடிச்சு வச்சிருக்கோமோ அதுதான் சரின்னு அதன் மீது ஒரு அட்டாச்மெண்ட் டெவலப் பண்ணி வச்சுக்கிறது. அந்த பிலீஃபை விட்டு விடுவதற்கான தைரியமே இருப்பதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் தன்னை பற்றி ஒரு தவறான பிம்பம் இருக்கும், அதை அப்படியே பிடிச்சு வச்சிருப்பாங்க. ஈகோ வெரைட்டியாக இருக்குது. எந்த விதமான நம்பிக்கை பிடிச்சு வச்சிருக்கோமோ அப்படிப்பட்ட ஈகோ டெவலப் ஆகுது. எந்த பிலீஃபை பிடிச்சு வச்சிருக்கோமோ அதை நம்ம விட விரும்புறதில்ல. இப்படி நாமே இறுக பிடிச்சு வச்சிருக்கிற விஷயங்கள் நம்மையே ஹர்ட் பண்ணுது. எங்கே ஈகோ இருக்கோ அங்கே ஃபியர் இருக்கும். ஃபியர் இஸ் த மெசஞ்சர் தட் கம்ஸ் டு டெல் அஸ் தட் வி ஆர் ஹோல்டிங் ஆன் டு சம்திங் அண்ட் தேர்ஃபோர் வி ஹாவ் டு லெட் கோ ஆஃப் தட் சம்திங். பயம் என்பது நம்ம ஏதோ விட வேண்டிய ஒன்றை பிடிச்சு வச்சிருக்கோம்னு நமக்கு அறிவிக்கிற மெசஞ்சர். நம்ம லெட்கோ பண்ணலைன்னா பயம் இன்னும் அதிகரிக்கும். இதுவே டிப்ரெஷன் உருவாகுவதற்கான காரணமாக அமையுது. ஒரு மனிதருக்கு டிப்ரெஷன் வந்துட்டா மனசுக்குள்ளே எவ்வளவு கேள்விகள் வருது. இப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, இப்படி வந்துட்டா என்ன பண்ணுறது, அப்படி சொல்லிட்டா என்ன செய்யறது, எவ்வளவு கேள்விகள். பயம்தான் மன அழுத்தம் ஏற்பட காரணமாக இருக்குது. அதனால தான் அதை விடுறதுக்கு தைரியம், சக்தி வேணும். கரேஜ் இஸ் த எபிலிட்டி டு லெட் கோ ஆஃப் த பிலீவ் தட் த ஃபியர் இஸ் ரியல். உண்மையில் அந்த பயம் ரியலே கிடையாது. அப்படி நடந்துருமோ, இப்படி வந்துருமோ, இதெல்லாம் கற்பனை தானே, ரியல் கிடையாது. எந்த நிமிஷம் அந்த பயத்தை லெட்கோ பண்ணுறோமோ அப்போ அது வெறும் கற்பனையாகவே இருந்து போய்விடுகிறது. நிறைய விஷயங்களை நாம் தான் பயந்து பயந்து நிஜமாக்கிடுறோம். நாம் அந்த பிலீஃபை விட்டுடுறோம், அந்த பயத்தை விட்டுடுறோம்னா எவ்வளவு லேசாகிடுவோம் தெரியுமா? இட்ஸ் ஓகே, சாரி, இதெல்லாம் எவ்வளவு சிறிய வார்த்தைகள். இதை சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா? சொல்லி பாருங்களே, அவ்வளவு லைட்டாக ஃபீல் ஆகும். நோ கிளாஷ், ஒன்லி சொல்யூஷன்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் டெவலப்டு. அப்புறமா அவங்களுக்கு புரிய வைங்க. அந்த நேரத்தில் அவங்களோட பிலீஃபை விட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் உங்களோடதை லெட்கோ பண்ணிட்டீங்கன்னா அவங்களும் சாந்தமாயிடுவாங்க. எப்போ நல்ல மூடில் இருக்காங்களோ அப்போ அமைதியாக அவங்களோட பேசுங்க. ஒருவேளை அவங்க கூட சாரி சொல்லலாம். ஐ திங்க் ஐ வாஸ் ஆல்சோ ராங் அட் தட் டைம் சொல்லுவாங்களா, மாட்டாங்களா? அப்போது அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ நல்லா டெவலப் ஆகும். சின்ன விஷயம்தான், ஆனால் இதுதான் வாழ்க்கை வாழும் கலை. இன்னைக்கு சமுதாயத்தில் இப்படி வாழ பழகிட்டோம்னா மெதுவாக எல்லோருடைய மனசையும் வெற்றி கொள்ளலாம். ஹே, இட்ஸ் ஃபைன், யூ ஹாவ் அனதர் ஐடியா, வெரி குட். அவங்க ஐடியாவை அப்ரிஷியேட் பண்ணுங்க. அப்புறமா சொல்லுங்க, உங்கள் ஐடியா ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஹி வில் அக்ரி. நாம் அவங்க விஷயத்தை ஏற்றுக்கிறோம்னா அவங்களும் நம்ம விஷயத்தை ஏற்றுக்குவாங்களா, மாட்டாங்களா? இதுதான் நம்முடைய உறவுகள் உடையாமல் காப்பாற்றும். பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் உடையாமல் காப்பாற்றும். இல்லைனா ஹார்ட் அட்டாக், எமோஷனல் அட்டாக் ஏற்படும்.